பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நல்ல நாளிலும் உங்களோட கூட தேவனுடைய வார்த்தையிலே நான் பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சபைக்கு போகிற அநேகருடைய விசுவாச குடும்பங்களிலே ஒரு கேள்வி எழும்பி கொண்டே இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் காலை ஆராதனைக்கு கடந்து போகிறோம், மாலை ஆராதனைக்கு நாங்கள் போகணுமா அப்படின்னு சொல்லி அநேகர் தன் இருதயத்திலே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே வேதத்தில் இருந்து அந்த மாலை ஆராதனையை குறித்து நான் இன்றைக்கு உங்களோட சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். வேத புத்தகத்தில 92ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிறது காலையிலே தேவனுடைய கிருபையையும் இரவிலே அவர் சத்தியத்தையும் அறிவிக்கிறாராம். அப்போ காலை ஆராதனை என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால், காலை ஆராதனை தேவனுடைய கிருபையை உங்களுக்கு தருகிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 நாளும் நம்ம அநேக வேலைகள் செய்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், வியாபாரங்கள் செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், குடும்ப சூழ்நிலை குறித்து அநேக காரியங்களில் டிப்ரெஷன் அடைகிறோம் இல்லை? இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் முடித்து 7வது நாள் ஓய்வு நாளிலே தேவனுடைய ஆலயத்திலே வந்து நம் ஆராதனை செய்ய உட்காரும் பொழுது நம்ம சோர்ந்து போய் தான் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, ரொம்ப நல்லா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ரொம்ப சோர்ந்து போய் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ தேவனை அந்த சோர்விலையும் நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவராகிய வசனம் சொல்லுகிறது, காலையிலே தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். அப்ப காலை ஆராதனை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொன்னால், பலன் அற்றவர்களாய் மாமிசத்தின்படி மட்டுமல்ல ஆவியிலையும் சரீரத்திலையும் நீங்கள் பலன் அற்றவர்களாய் இருக்கும் பொழுது அந்த ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு நீங்கள் கடந்து போகும் பொழுது அங்க வேதம் சொல்லுது, அவர் தம்முடைய கிருபையை கொடுத்து உங்களை பலன் உள்ளவர்களாய், உங்களை சத்துவம் உள்ளவர்களாய் உங்களை நடத்துகிறார். அதுதான் காலை ஆராதனை. அப்போ காலை ஆராதனையில பங்கு பெற்ற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு என்ன தருகிறார் காலையிலனா? உனக்கு கிருபையை கொடுத்து அனுப்புகிறார். நீ நல்லா விடுதலையாய் கடவுளை ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீ நல்லா வீட்டுக்கு போய் நல்லா பிரியாணி செஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி நல்லா சாயந்தரம் எழுந்து மாலை ஆராதனைக்கு நீ கடந்து போகும் பொழுது அங்க வேதம் மிகவும் அழகாய் சொல்லுகிறது, இரவிலே தன் சத்தியத்தை அவர் உங்களுக்கு அறிவிக்கிறது நலமாயிருக்கும். அப்ப மாலை ஆராதனை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, மாலை ஆராதனை தேவனுடைய சத்தியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் நீ முன்பு கடந்து வந்த 6 நாளையும் சோர்வுடையவளாய் நீ தேவனுடைய ஆலயத்திலே உட்காரும் பொழுது தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுத்து நடத்துகிறார். அதுவே கிருபையை கொடுத்து பலன் கொடுத்து நல்லா திருப்தியாய் நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் மாலை ஆராதனையிலே பங்கு பெறும் பொழுது இங்க வேதம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் சத்தியத்தை அறிவிக்கிறார். நான் தான் காலை ஆராதனைக்கு போயிட்டேனே, ஏன் மாலை ஆராதனைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி அநேகர் என்னை பார்த்து கேட்டது உண்டு. ஏன் சில நேரங்களில் நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே நானும் அப்படிதான் சில நாட்கள் கேட்டது உண்டு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, மாலையிலே நீ ஆலயத்திற்குள்ளே போய் தேவனை ஆராதிக்கும் பொழுது அதை முடித்து இரவு நேரத்திலே நீ வீட்டுக்கு திரும்பும் பொழுது தேவ சத்தியத்தை உங்களுக்கு அறிவித்து அனுப்புகிறார். தேவன் தன் சத்தியத்தை உங்களுக்கு அறிவித்ததினாலே நீங்கள் கடந்து வந்த 6 நாளை முடித்து புதிய 6 நாளை துவங்கும் பொழுது என் அன்பு தேவச்சனமே, தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நல்ல மாலை ஆராதனை. ஏன் என்று சொன்னால், நம்ம வாழ்கிற இந்த பூமி, நம்மளை சுற்றி இருக்கிற ஏராளமான வித்தியாசமான இருதயம் படைத்த ஜனங்கள், வித்தியாசமான இருதயம் உள்ளவர்கள் இந்த இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா உலகம் பாவத்திலே அழிந்து போய் கொண்டிருக்கிறது.
பாவத்திலே நிறைந்து போயிருக்கிறது. ஏன்னா வேதம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு பரலோகத்தில் இருந்து பூமியிலே கண்ணோக்கி பார்க்கும் பொழுது எல்லாம் பாவம் செய்தவர்களாய் தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி. ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஓய்வு நாளிலே இரு ஆராதனைகள்? எதற்காக ஊழியக்காரர்கள் மிகவும் பாரப்பட்டு மிகவும் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் விலக்கி வைத்து ஏன் இரு ஆராதனைகள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பங்கள், தன்னுடைய விசுவாச குடும்பங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. இந்த பாவ உலகத்துல சிக்கிக்கொண்டு தன் ஆத்துமாவை, தன் சரீரத்தை இழந்து போயிடக்கூடாது என்று சொல்லிதான் அங்கே இரு ஆராதனைகளை வைத்து நடத்துகிறார்கள். அப்போ முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என் அன்பு தேவச்சனமே, இங்கே வேதம் சொல்லுகிறது, 92ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, காலை ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால், உனக்கு கிருபையை கொடுக்கிறது, உனக்கு பலன் கொடுக்கிறது, உனக்கு சத்துவத்தை கொடுக்கிறது. நீ சோர்ந்து போய் அந்த ஓய்வு நாளை ஆராதிக்கும் பொழுது தேவன் உனக்கு பலனை கொடுத்து உனக்கு வீட்டுக்கு அனுப்புகிறார். அதுவே நீ மாலை ஆராதனையிலே பங்கு பெறும் பொழுது உனக்கு இருக்கிற அடுத்த 6 நாளுக்கு உனக்கு பலன் கொடுத்து உன் தேவனுடைய சத்தியத்தின்படி, நல்லா புரிஞ்சுக்கணும், அடுத்த 6 நாள் நீங்க உலக காரியத்திலே சுற்றும் பொழுது, வியாபாரத்திற்கு போகும் பொழுது, வீட்டு காரியங்களை செய்யும் பொழுது, ஒரு நாளும் நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு, பாவத்திலே விழுந்திராதபடிக்கு தேவன் அந்த மாலை ஆராதனையிலே உங்களுக்கு எதை தருகிறார் என்று சொன்னால், தேவன் சத்தியத்தை கொடுத்து அனுப்புகிறார். அவர் சத்தியத்தை உங்களுக்கு விளங்க பண்ணுகிறார். அப்போ இனி வரும் நாட்களையாவது என் அன்பு தேவ பிள்ளையே, உணர்வடைவர்களாய் மாறுவோம். தேவனுடைய காரியங்களின்படி, தேவ சித்தத்தின்படி நம்ம செய்வோம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இனி ஒரு நாட்களையாவது நான் காலை ஆராதனை போயிட்டேனே, மாலை ஆராதனைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி யாரையும் பார்த்து நீங்கள் கேட்க மாட்டீர்கள், நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வேத புத்தகத்திலிருந்து அடிமைக்கு வெளிப்படுத்தினதினாலே உங்களோட கூட நான் பகிர்ந்து கொண்டதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.